அன்பர்களே, இன்று திருப்பால்துறை ஸ்ரீ ஆதிமூலநாதர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். சோழ நாட்டின் வடகரை 59வது தலமாகிய இந்த கோவில் திருவானைக்காவிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மார்க்கண்டேயரும் சூரியனும் வழிபட்ட தலம். திருஞான சம்பந்தரின் தேவார பதிகம் பெற்ற தலம். சோழ மன்னன் ஒருவன் கொள்ளிட ஆற்றின் தென்கரையில் வரும்போது காடாக இருந்த இந்த ஊரில் புதர் ஒன்றிலிருந்து வெண்ணிற பறவை ஒன்று பறந்து செல்வதை பார்த்தார். அது அழகாகவும் வினோதமாகவும் இருந்தது. காவற்காரர்களை விட்டு அந்த இடத்தை தோண்டச் செய்தார். புதை உண்டிருந்த சுவாமியின் சிரசில் மண் வெட்டிப்பட்டு அதிலிருந்து பால் பெருகி ஓடுவதைக் கண்ட மன்னன் மனம் பதைத்து அந்த சிவலிங்க மூர்த்திக்கு கோவில் எழுப்பினார். வழிபாடுகள் பலவும் குறைவின்றி நடக்க ஆவன செய்தார். முதல் பராந்தக சோழனால் திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளதை கோவில் கல்வெட்டுகள் மூலம் நாம் அறிய முடிகிறது. இந்த தல இறைவனை வில்வத்தால் சகசநாம அர்ச்சனை செய்தும் திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடியும் பூஜித்தால் நமது மன விருப்பங்கள் யாவும் நிறைவேறிடும். தட்சிணாயன உத்தராயண காலங்களில் புரட்டாசி 3ஆம் தேதியும் பங்குனி 3ஆம் தேதியும் சூரியனின் ஒளிக்கதிர்கள் ஆதிமூலநாதர் மீது படுகின்றன. ஸ்ரீ சண்முக சுவாமிகள் எனும் சித்தர் இங்கு பல்லாண்டு காலம் தங்கி வழிபட்டு பக்தர்களின் பல நோய்களை குணப்படுத்தியும் இன்னல்கள் போக்கியும் பல நன்மைகள் செய்துள்ளார். கோவில் கல்வெட்டுகளில் இறைவன் பெயர் திருப்பால்துறை மகாதேவர், திருப்பால்துறை நாயனார், திருப்பால்துறை உடையர் என வழங்கப்படுகிறது. பிரதான கோவில் 3 நிலை கொண்டுள்ளது. விநாயகர், முருகன், மகாலட்சுமி, துர்க்கை சன்னதிகள் உள்ளன. மேலும் பைரவர், நவகிரக சன்னதிகளும் இங்கு உள்ளன. அம்பாள் தெற்கு நோக்கி சன்னதி கொண்டுள்ளார். மேகலாம்பிகை என்பது அவளது திருப்பெயர். மேகநாயகி, நித்திய கல்யாணி என்னும் பெயர்களும் அவளுக்கு உண்டு. 4 திருக்கரங்களோடு நின்ற கோலத்தில் காட்சி தருகிறாள் அன்னை அம்பிகை. மூலவர் திருமூலநாதர் ஆதிமூலநாதர் சிறிய சுயம்பு திருமேனி கொண்டுள்ளார். இவரை வழிபட்டால் நமது மன விருப்பங்கள் பூர்த்தியாகும். அர்த்த மண்டபம் 4 தூண்களை கொண்ட தேவ சபையாக திகழ்கிறது. தினமும் 4 கால வழிபாடுகள் நடைபெறுகின்றன. கோபுர வாயில் தென்புறம் கருப்பரும் விநாயகரும், வடபுறம் பாலதண்டாயுதபாணியும் உள்ளன. கருவறை கோஷ்டத்தில் பிக்ஷாடனர், வீணா தட்சிணாமூர்த்தி, சங்கர நாராயணர், பிரம்மா, விஷ்ணு, துர்க்கை ஆகியோர் உள்ளனர். பிரதோஷம், திருக்கார்த்திகை, சிவராத்திரி, திருவாதிரை போன்ற விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன. திருமணப்பேறு, மகப்பேறு கிடைக்கவும் குழந்தைகள் நல்வாழ்விற்கும் இங்கு வழிபாடு செய்கின்றனர். சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து வில்வார்ச்சனை செய்து நேர்த்திக்கடன்கள் செய்கின்றனர். நம் மன விருப்பங்களை ஈடேறச் செய்யும் திருப்பால்துறை சிறு மேகலாம்பிகை சமேத ஸ்ரீ ஆதிமூலநாதரை வழிபட்டு ஓய்வோமாக. ஓம் நம சிவாய.